ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 15வது வாரத்தோட டே 5ஓட நைட் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. அதை நான் உடனுக்குடன் சுட சுட உங்களுக்காக நான் கொடுத்துட்டே இருந்தேன். நீங்களும் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களே மக்களே, ஒரு 2 நாள் தான் இருக்குது உங்களுக்கு அந்த ஆஃபர். போனால் வராது திரும்பி. அதுக்கப்புறம் நீங்கள் 8 மாதம் கழிச்சு தான் இந்த பிக் பாஸ் பார்க்கறதுக்கு என் சேனலுக்கு வருவீங்க. அது நல்லாவே தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன். அதனால் பார்க்குற அனைவரும் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க மக்களே. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவீனா வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம மணிக்கு தான் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா நிக்சனுக்கு வந்துட்டு அந்த இடுப்பில் கட்டுற ஒரு ஏதோ ஒரு இது அதை வந்துட்டு அப்படி 4 மடங்காக மடித்து கழுத்தில் மாட்டிக்கிட்டப்போ நம்ம நிக்சன் அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அவர் யார் கொடுத்தது கேட்டால் அதுக்கப்புறமா அம்மா கொடுத்தாங்கன்றாங்க. ஏன் அம்மா வந்துட்டு நிக்சன் தான் கொடுப்பாங்களா, மணி கொடுக்க மாட்டாங்களா? இன்னும் அது ஒன்று குழப்பமாக இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இதனால தான் மணி டென்ஷன் ஆகிட்டு எனக்கு உன்னை பிடிக்கல, உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒட்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிசல் உண்டாக்குற மாதிரி அவர் அங்கே வந்து கிளம்பினார். இவங்களும் அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி இது பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? அந்த விரிசலில் எந்த காரணமாக இருக்கும்? இந்த நிக்சனு கூட பேசின விஷயங்கள் காரணமாக இருக்குமா, இல்லை மாயா கூட ஃபுல்லாக வந்து காசிப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காரணமாக, இல்லை ஆன்டி பண்ண காரணமாக? மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விசித்ரா கேமரா முன்னாடி வந்துட்டு அதாவது ஒரு கெத்தான ஒரு புலம்பிஃபைங், இந்த மாதிரி ஒரு புலம்பலம் நான் பார்த்ததே கிடையாது. ஏன் எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க? அதுக்கு தான் பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணுன்றது. மனசில் ஒன்றுமே இல்லைன்னா, கலங்கமே இல்லைன்னா என்கிட்ட வந்து தைரியமாக பேச வேண்டியது. நான் ரெடியாக தான் இருக்கேன் பேசுகிறதுக்கு. பட் யாருமே என்கிட்ட பேச மாட்றாங்க. உள்ளுக்குள்ளே வலிக்குது, வாய் மட்டும் தான் சிரிக்குது, மனசு நொந்து போயிருக்குன்றாங்க. என்னம்மா ஸ்டார்டிங்கில் கம்பீரமாக ஆரம்பித்து கடைசியில் வந்து குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டிங்க, ஏம்மா அப்படின்னா? நான் கெத்து, நான் ஆட்டிடியூடு என்கிட்ட இருக்குது, நான் வந்து யாருக்கும் அடிப்படைய மாட்டேன் அப்படின்றாங்க. ஏம்மா நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விசித்ராவை கூல் சர்வீஸ் ரொம்ப ஓவராக மட்டமாக கலாச்சிட்டாப்பில் இன்றைக்கி. அது ஒரு குரங்கு பொம்மை கையில் காமிச்சு அந்த குரங்கு பொம்மை வந்து விசித்ராவை பார்த்தோன்னே பயப்படுற மாதிரியும் ஓவராக பண்ணார். அதை வந்து வீடியோ கொடுத்துருந்தேன். உடனே வந்து இப்படிலாம் பேசுகிறீங்களே, நீங்கள் நல்லா வரா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க பேசுறது கூல் சுரேஷுங்க. கூல் சுரேஷாக இருந்தாலும் நீங்கள் எப்படி சொல்லலான்றாங்க. ஏங்க வீடியோ கொடுக்குறதானுங்க எனக்கு வேலை என்னங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி ஓகே, அவங்க வந்துட்டு அவ்வளோ பாசமாக இருக்காங்க விசித்ரா மேலே, ரைட்டு. விசித்ராவை விட சரி. 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து புகழாரம் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நேர்மையாக இருக்கணும், பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பிக் பாஸ் குசுமுக்கார கேமராமேன் என்ன பண்ணிட்டார், டபால் ஜூம் பண்ணுறாரு. எதை ஜூம் பண்ணுறாரு பார்த்தா அர்ச்சனாவோட நேம் போட்ட அந்த மைக் இருக்குது, அதை ஜூம் பண்ணி காமிக்கிறார். பார்த்தீங்களா, இதுக்கு தகுதியான ஒரே ஆள் இந்த அர்ச்சனா மட்டும் தான். செம மாதம் இருந்துச்சு. ஏன்னா தான் கமலஹாசன் அவர்களும் பிக் பாஸ் டீமும் அர்ச்சனாவுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக இருந்தாலும் கேமராமேன் இருக்கார் பாருங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக, அது செம மாதம் இருந்துச்சு. அதை பார்த்தீங்களா, ரசிச்சிங்களான்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனலாசஸ் சொல்லலாம் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3,34,654 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 53.05. ஸோ அர்ச்சனா ஏங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுங்க பர்சன்டேஜ். முதல்ல 50 இருந்துச்சுங்க, அப்புறம் 51, 52, இப்போ 53க்கு வந்துருச்சுங்க. யாருமே கிட்ட நெருங்கலை. இன்னும் யாருமே 1 லட்சத்தை தொடலை. இவங்க 3 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்காங்க. இதனால தாங்க நிறைய பேர் வந்துட்டு பிஆர்ன்றாங்க. ஏங்க அப்பேற்பட்ட மாயாவும் நான் எனக்கு பிஆர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த பிஆரை வச்சே உங்களால் வாங்க முடியலையே, என்னத்தை சொல்கிறது? அதாவது பிஆர் மட்டும் இருக்கிறது மேட்டர் கிடையாது, மக்களோட சப்போர்ட் இருக்கணும். அந்த சப்போர்ட் அர்ச்சனாக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வரவங்க போகிறவங்களாம் வந்துட்டு அர்ச்சனாவை கலாய்ச்சா வெளியே இருக்கவங்களாம் விட்டுருவாங்களா? அதனால் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. எங்களால் ஓட்டு மட்டும் தான் போட முடியும்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டு தெறிக்க விட்றாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இவங்க தான் வந்து அர்ச்சனா இவ்வளோ தூரம் ஏற்றி விட்டாங்க. அர்ச்சனா வந்து அவங்களோட கேம் பர்ஃபார்மன்ஸை காமிச்சு இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களை வந்துட்டு அப்படியே குத்துறது, அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணி அப்படியே டென்ஷன் ஆகி இதுவாகுவாங்களா? இது பாருப்பா, ஒரு பொண்ணை போய் எத்தனை பேர் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு எல்லோரும் ஓட்ட போட்டாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் அர்ச்சனா வந்து தெளிவாயிட்டாங்க. நீ தாஜி பிராவோ சூப்பராக வந்து செம ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாரு. செம மாதம் இருந்துச்சு. அது யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 98,408 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.6. ஸோ மணி இன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்புல. ஆனால் ஆக்சுவலாக ரவீனா வர வரைக்கும் ரவீனாவை தான் ரொம்ப ஆவலாக ஏங்கிட்டு இருந்தாப்புல. ஏன்னா ரவீனா வந்ததுக்கப்புறமா ஹக் பண்ணுறதுக்குலாம் ட்ரை பண்ணாப்புல நம்ம கூல் சுரேஷ் பிடிச்சி இழுத்துட்டாப்புல. அவ்வளோ ஆர்வமாக இருந்த மனுஷன் ஏன் இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ அந்த ப்ரொமோத்தரை பார்க்கும்போது அவளுக்கு கஷ்டமாயிடுச்சு. இதில் இன்னொரு கொடுமைனா மணியும் விஷ்ணுவும் உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியில் நடக்கிற அந்த ரெக்கார்டு விஷயம், பிரதீப்போட ரெக்கார்டு விஷயத்தை வேறு சொல்லிட்டாங்க. மணி செய்ய காமிக்கிறாரு. இருந்தாலும் நான் சொல்லியே தீர்வேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு இது மாதிரி பயங்கரமாக போயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் சரியான ஆப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உடனே பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் ரூமில் வச்சு அப்படியே அமுச்சு விட்டாரான்னு தெரில, வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது.
ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் திரும்பி வருவாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. மணியோட மூஞ்சே சரியில்லை. ஆனாலும் கடைசியாக வந்து இந்த ப்ரொமோத்தில் வந்த மாதிரி அவங்க காதலுக்குள்ளே ஒரு கேப் உண்டாயிருக்கு. அதுக்கு யார் காரணம் தெரியல, யார் உள்ள நுழைஞ்சாங்கன்னு தெரியல. சரி, 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 69,956 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.09. எனக்கு என்னமோ தினேஷ் வந்து டைட்டில் வின்னராக வந்துருவாரோ அப்படிமா இருக்குது. பட் என்னைய கேட்டிங்கன்னா தினேஷை விட மணியை விட அர்ச்சனா. ஏன்னா ஆஸ் பர் மக்கள் ஓட்டு, நீங்கள் மக்கள் ஓட்டுக்கு தானே மதிப்பு கொடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அர்ச்சனாக்கு தான் கொடுத்தாகணும், இல்லைன்னா மணிக்கு. தினேஷ்லாம் வந்து எங்கேயோ இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வன்மம் இருக்குது, சரிங்களா? அது இந்த வாரம், இந்த லாஸ்ட் வாரத்தில் அது ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்துட்டு நம்ம கூல் சுரேஷ் வந்து விசித்திராவை கலாச்சோடனே மணி ஓட்டார் எதுக்கும் எனக்கு வம்புன்ட்டு. ஆனால் இவர் சிரிச்சுக்கிட்டே அங்கே நிற்கிறார். ஸோ அவருக்கு விசித்திராமில் இருக்கிற வன்மம் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்குலாம் வன்மம் கிடையாது, அவருக்கு மட்டும் தான் வன்மம்ன்றார். அது உண்மை கிடையாது. 2 பேருக்குமே வன்மம் இருக்குது, அதை ஒத்துக்கணும். 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க, அதான் ஒரு கொடுமை. ஆனாலும் தினேஷ் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து தனித்து கேம் விளையாடுறதே கிடையாது. கூட ஒப்புச்சப்பாமல் 2 ஆளை வந்து சேர்த்துக்கிட்டு அவங்கள வச்சே வந்து வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அது வேஸ்ட்டு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவர் வண்டியை ஓட்டுற மாதிரி 2 பக்கமும் அந்த மாட்டு வண்டியில் போவாங்க பாருங்கள், அந்த 2 மாடு மாதிரி இருக்காங்க நம்ம விஷ்ணுவும் மணியும். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 64,011 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.15. மாயா ஐயோம்மா, வரவங்க போகிறவங்களாம் மாயா நீ கிழிச்சிட்ட, மாயா நீ தச்சுட்ட, மாயா நீ பொழந்துட்ட, என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. மாயா அப்படியே ரெக்க கட்டி அப்படியே மேலே பறக்கிறாங்க வா அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அது விஜயவர்மா தூக்கிட்டு இருக்காப்புல. இவங்க மைண்டுக்குள்ளே வந்து எங்கேயோ பறக்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல பூர்ணிமா சொல்கிறாங்க, நீ டைட்டில் வின்னர் ஆகிறது கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் ஒரு மேஜிக் நடக்க போகுது, அது என் உள்மனசு சொல்லுது, கண்டிப்பாக நீ வந்துட்டு வந்துடுவ டைட்டில் வின்னர்ன்றாங்க. அந்த மேஜிக் எங்கே இருக்குது? கமலஹாசன் அவர்கள்கிட்ட கையில் இருக்குது. ஏன்னா அவர் தான் அந்த கையை பிடிச்சி தூக்கிட்டே வந்துட்டுருக்காரு. என்ன தான் வந்துட்டு நம்ம மக்கள் வந்து ஓட்டை கம்மியாக போட்டாலும் மாயா 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 அந்த பாட்டை பாடிட்டே வந்துடுறாரு, கூப்பிட்டுட்டே வந்துடுறாப்புல. என்னத்தை சொல்வீங்க? சரி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் அந்த பயண வீடியோ போட்டவுடனே மாயா கண்ணில் வந்து தண்ணி வருகிறது பாருங்கள். இது வரைக்கும் இந்த சீசன் 7 மாயா அழுக எல்லாமே போலி, ஒன்று கூட ஒரிஜினல் கிடையாது. தேவையான நேரங்களில் ஒரு கடிரை போட்டு விட்டுருது. ஏன்னா பிஆர் டீமுக்கு வந்துட்டு அவங்க அழுத மாதிரி ஒரு சீன் இருக்கணும்ல, அப்போ தானே அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு கொடுமை வேறு, நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க அமுச்சு விட்டாங்க. பூர்ணிமாவோட ரசிகர்லாம் பற்றி ஒரு சில பேர் பூர்ணிமா யாரெல்லாம் கலாய்க்கிறாங்களோ அவங்க ஸ்டேட்டஸில் போய் வச்சிடறாங்களாம். இவங்க வந்து கலாய்க்கிறாங்க, இவங்களை வச்சு செய்யணும், இவங்க லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு இவங்களை வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிடணுன்றாங்க. ஏமா நீங்களும் கெட்டு அடுத்தவங்களும் கெடுக்கணுமா? என்னமோ அவங்க வந்துட்டு பெரிய தேச ஒரு செயல், நல்ல செயல் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு கழிச்சரை, அதான் உண்மை. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல மனுஷனை வெளியே அமிச்சிட்டாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இதை வேற வந்து கேதர் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரே ஒரு டைலாக் தான், சிங்களாக தான் இருக்கும், பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா தேவையில்லாதது ஒருத்தங்க வந்து அவங்களோட கருத்தை சொல்கிறாங்களா, கம்முன்னு போயிடலாம். அதாவது சும்மா பழிய போட்டால் பேசலாம், சும்மாவை பழிய போட்டாங்க, எவ்வளோ அக்கிரமங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு பேச்சு. சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 47,748 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.57. ஸோ விஷ்ணுவோட கேம் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ரவீனா வந்துட்டு இந்த பிரதீப்போட விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சார் சொல்கிறார், நான் அவன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், அந்த வெள்ளிக்கிழமை டைமில் அவனை காப்பாற்றணுன்னு நீ கூல் சுரேஷை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு இந்த சீன் அப்படியே மாறிடும் அப்படின்னு சொன்னேன். பட் அவன் கேட்கல. அவன் முதலேருந்தே என்னை தப்பான கொண்டாட்டத்தில் தான் பார்த்தான், என்னால் காப்பாற்ற முடியலையா. எப்பா, என்ன ஒரு ஹீரோக்கு உண்டான டைலாக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லிட்டீங்க. நீங்கள் பிரதீப்புக்கு மட்டும் சரியான வில்லன். ஏன்னா அந்த ரெட் கலர் துணியை கையில் கட்டிட்டு உரிமை குரல்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ கேவலமாக வந்துட்டு பிரதீப் பேசிட்டு 18+ காமெடி அடிக்கிறாரா, என்னென்னவோ சொல்லிட்டாரு. அவ்வளவும் பேசிட்டு இப்போ வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாராம். பெரிய டாக்டரு, நாங்கள் எவ்வளோ காப்பாற்றணும்னு நினச்சோங்க, கடவுள் வந்து கை விட்டார், அந்த மாதிரி இருந்தது. என்னையா சொல்கிறீங்க? நீங்கள் பண்ண அக்கிரமங்கள்லாம் நாங்கள் யாரும் மறக்கலை. அதுக்கப்புறம் புள்ளிக்காங்கிலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுனால தான் கொஞ்சம் வந்துட்டு மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. மற்றபடி உங்கள் மேலே இருக்கிற கோவம் இருந்துட்டு தான் இருக்குது. அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றது என்னோடய கருத்து. அது மட்டும் இல்லாமல் ரவீனா சொன்னவொடனே சரி, அப்பயும் அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணான்? ஏன் அவங்க சொல்லியிருக்கணும் விஷ்ணு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணாருன்னு. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாப்புல. என்ன அந்த இதில் கூடமா ஒரு ரணகலத்தில் ஒரு குதூகலம், என்னத்தான் சொல்கிறது. சார், இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோட பார்த்தீங்கன்னா 6,30,800 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த எபிசோட் ஷூட் நடக்க போகுது. நாளைக்கு சாயங்காலமே தெரிஞ்சிடும் யார் வந்துட்டு டைட்டில் வின்னராக வந்திருக்காங்க, ரன்னரு, 3rd, 4th, 5th. ஸோ நீங்கள் உங்களுடைய தரமான அந்த ஃபேன், உங்களுடைய தரமான அந்த கண்டஸ்டன்ட் நேம், அதாவது டைட்டில் வின்னராக வரப்போகிற அந்த பர்சனோட நேமை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாய் நண்பர்களே.